नमस्ते, वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी. நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 9 என்சிஆர்டி சிலபஸில் இருக்கக்கூடிய துக்கா அதிகார் அந்த லெசனில் இருக்கக்கூடிய 25 to 30 வேர்ட்ஸில் எழுதக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 or 2 லைன்ஸ் எழுதுகிற கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 25 to 30 வேர்ட்ஸ் வர மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். निम्नलिखित प्रश्नों के उत्तर 25 से 30 शब्दों में लिखिए. प्रश्न 1, मनुष्य के जीवन में पोशाक का क्या महत्व है? ஸோ மனுஷி के जीवन में ஸோ மனிதனுடைய வாழ்க்கையில் போஷாக் அப்படின்னா நம்மளுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, நம்மளுடைய அந்த அவுட்டர் லுக், அதோடைய மகத்துவம், அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி 1 or 2 லைன்ஸ்லேயே பார்த்துட்டோம். நீங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணி எழுதிக்கலாம். मनुष्य के जीवन में पोशाक का बहुत महत्व है. बहुत ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. पोशाक ही मनुष्य की सामाजिक और आर्थिक स्थिति दर्शाती है. நம்ம நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் அவங்களுடைய குவாலிட்டி என்ன, அவங்களுக்கு இந்த சமூகத்தில் அவங்க எந்த கிளாஸில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத நார்மலாகவே நம்மளால் சொல்லிட முடியும். அதுதான் மனுஷிக்கு சாமாஜிக் அப்படின்னா அவங்களுடைய சோஷியல், அவங்க இந்த சொசைட்டியில் எப்படி இருக்காங்க அப்படின்றது. ஆர்த்திக் ஸ்திதி அப்படின்னா ஃபினான்ஷியல், ஆர்த்திக் ஸ்திதினா ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். தர்ஷாத்தி ஹே, ஸோ இட் ஷோயிங், தர்ஷாத்தி விச் மீன்ஸ் ஷோஸ், இட் ரிஃப்ளெக்ட்ஸ். போஷாக் ஹி மனுஷக்கோ மனுஷமே பேத் கர்த்தி ஹே. ஸோ அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது தான் ஒரு மனிதர்களுக்கும் வேறுபாடு. ஸோ மனிதர்களுக்குள்ளே வந்து வேறுபாடு, ஸோ டிஃப்ரென்ஸ், இட் ஷோஸ் டிஃப்ரென்ஸ். பேத் விச் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ். போஷாக் ஹி உசே ஆதர் கா பாத்திர பனாத்தி ஹே. ஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்தது. ஆதர் விச் மீன்ஸ் ரெஸ்பெக்ட். தத்தா நீச்சே ஜுக்னேசே ரோக்தி ஹே. நீச்சே ஜுக்னேசே அப்படின்னா நம்மளை வந்து நம்ம தலகுனியை வைக்காமல் நம்மளை வந்து தலகுனியை வைக்கிறதுலேருந்து நம்மளை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த, அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து நம்மக்கிட்ட வராமல் இந்த நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதில் முக்கியமான ஃபர்ஸ்ட் இதில் கீ பாயிண்ட் பகுத் மகத்துவ, அடுத்தது சாமாஜிக் ஒரு ஆர்த்திக் ஸ்திதி, அடுத்தது வந்து பேது, நெக்ஸ்ட்டு ஆதார், அதுக்கப்புறமா லாஸ்ட் பாயிண்ட் தான் நீச்சே ஜுக்னேசே ரோக்தி ஹே. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்கள், போஷாக் हमारे लिए कब बंधन और अड़चन बन जाती है. ஸோ போஷாக் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது எப்போ வந்து நமக்கு ஒரு பாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துதுன்னு கேட்குறாங்க. जब हम अपने से कम हैसियत रखने वाले मनुष्य के साथ बात करते हैं. जब हम which means எப்போ நம்மளை விட ஹைசியத், கம் ஹைசியத் அப்படின்னா கொஞ்சம் லோயர் ஸ்டேட்டஸ், சரியா, நம்மளை விட கொஞ்சம் ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்கவங்க, கம்மியான பொசிஷனில் இருக்கவங்க கிட்ட பேசும்பொழுது ஹமாரி போஷாக் ஹமே ஐசா நஹி கர்னே தேத்தி. தோ ஹமாரி போஷாக் நம்மளுடைய இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இப்போது நம்ம பேசும்போதே வந்து ஒருத்தவங்களை அந்த அவுட்டர் லுக் அதெல்லாம் பார்த்து தானே நம்ம பேசுகிறோமே ஃபஸ்ட்டு. இப்போ ஒருத்தவங்க நல்லா ட்ரெஸ் நம்மளோட ஈக்குவலாக இவங்க இருப்பாங்க அப்படின்னா தான் அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப ஃப்ரீயாக நல்லா பேசுவோம், நல்ல ஒரு பாண்டு உருவாகும். நார்மலாக இருக்க பீப்புளுடைய சென்ஸே இது தான். நம்மளோட ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கவங்க கிட்ட போய் டக்குன்னு பேச மாட்டாங்க. இப்போ ரொம்ப ரிச்சாக இருக்கவங்க ரொம்ப புவராக இருக்கவங்க கிட்ட போய் டக்குன்னு பேச மாட்டாங்க. ஸோ ரிச்சுக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும், புவருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும், மிடிலுக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேட்டஸில் வந்து இன்னொரு ஸ்டேட்டஸில் இருக்கவங்க டக்குன்னு அவ்வளோ பாண்டிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது. नहीं करने देती. அடுத்து हम स्वन्य को बड़ा मान बैठते हैं और सामने वाले को छोटा मानकर उसके साथ बैठने तथा बात करने में संकोच अनुभव करते हैं. हम स्वन्य को, स्वन्य विच मीन्स आर सेल्फ. ஸோ நம்மளை என்ன பண்ணுறோன்னா படா மான் பைட்டே ஹே, நம்மளை வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம தான் ரொம்ப பெரியவங்க, அவர் சாமனே வாலே நம்ம ஆப்போசிட்டில் இருக்காங்க இல்லையா அந்த பீப்புள், சோட்டா மான்கர் அவங்கள வந்து நம்ம ரொம்ப ஓகே இவங்க பெரிய லெவலெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நம்மளா செல்ஃபாக திங்க் பண்ணிவிட்டு தத்தா பாத் கர்னேமே சங்கோச் அனுபவ் கர்த்தே ஹே. ஸோ அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுல நமக்கு ஒரு ஹெசிடேஷன், சங்கோச் அனுபவ் விச் மீன்ஸ் ஒரு ஹெசிடேஷன், நமக்கே ஒரு ஹெசிடேட் ஆகும், பேசணுமா இவங்கக்கிட்டலாம் பேசணுமா அப்படி சொல்லிட்டு செல்ஃபாக நமக்கு என்ன ஆகும், நம்ம ஹெசிடேட்டாக ஃபீல் பண்ணுவோம். இது வந்து செகண்ட் ஒன். ஸோ இது என்னென்னா அந்த பாண்டிங் க்ரியேட் பண்ணுற ரிலேட்டடாக தான். ஸோ நம்மளுடைய இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது எப்படி மற்ற பீப்புள் கூட நம்மளை ஈஸியாக கனெக்ட் பண்ண வைக்கிது, ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்துது, இது ரிலேட்டடாக தான் இந்த கொஷின். தேர்ட் ஒன் பாருங்கள், लेखक उस स्त्री के रोने का कारण क्या
क्यों नहीं जान पाया லேக்கக். ஸோ இந்த ஆத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த பெண் வந்து அழுகிறாங்கல்ல, ரோனே விச் மீன்ஸ் க்ரையிங், அழுகிறதுக்கான ரீசனை ஏன் இவரால் தெரிஞ்சிக்க முடியல, ஒய் ஹி டசன்ட் நோ. लेखक उस स्त्री के रोने का कारण इसलिए नहीं जान पाया. लेखक उस स्त्री के रोने का कारण इसलिए இதனால் बिकॉज ऑफ दिस he doesn't know that क्योंकि why because रोती हुई स्त्री को देखकर लेखक के मन में एक व्यथा उठी. ரோத்தே ஹுய் ஸ்திரீ கோ தேக்கர், இந்த அழுதுகிட்டே இருக்காங்க இல்லையா அந்த பெண்ணை பார்த்துட்டு லேக்கக் இந்த ஆத்தருடைய மனசில் ஒரு வேதனை, ஒரு விதமான வரி வந்து இவருக்கு உண்டாகுது. अपनी अच्छी और उच्च कोटि की पोशाक के कारण फुटपाथ पर नहीं बैठ सकता था. ஸோ தூரத்துலேருந்து அந்த ஸ்திரீயை பார்த்து அவங்க அழுகிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லேக்கின் अपनी அதாவது உட்டி பர் अपनी अच्छी और उच्च कोटि की पोशाके, ஆனால் இவர் வந்து நல்ல ஒரு மாதிரி ஹையர் கிளாஸை சேர்ந்தவர் இந்த ஆத்தர். இவர் பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கார். இவர் போயிட்டு அவங்கக்கிட்ட எப்படி இந்த ஃபுட்பாத்தில் உட்காந்து நம்ம கேட்கணும் அப்படின்றது ஒரு சிந்தனை இருக்குது அவருக்கு. ஸோ நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு இதில் இருக்கோம், நம்ம ஒரு ஹை கிளாஸ் பீப்புளாக இருக்கோம், நம்ம எப்படி அந்த ஃபுட்பாத்தில் போய் உட்காந்து அவங்க ஏன் அழுறாங்கன்றதை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ரீசனாலே அவரால் ப்ராப்பரான ரீசனை தெரிஞ்சிக்க முடியல, அந்த ஆத்தரால் அந்த பெண் ஏன் அழுகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் நம்ம இதில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 3 கொஷின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தன்யவாத்.